அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் போன வாரம் என்ன தலைப்பில் பார்த்தோம்னு சொன்னால், மரணத்தை நினைத்து பார்ப்போம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். அதனுடைய இரண்டாவது பகுதியாக புரிஞ்சா, மௌத்தை நினைச்சு பார்ப்போம் அப்படிங்கிற இரண்டாவது பகுதியாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறலாம். நான் ஏன் இந்த தலைப்பை பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், பாவங்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், செய்த பாவங்களுக்கு தௌபா செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால், நன்மைகளில் போட்டி போட வேண்டும் என்று சொன்னால், நம்ம அடிக்கடி என்ன நினைச்சு பார்க்கணும், நம்ம மௌத்தை நினைச்சு பார்க்கணும். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவரை போய் பார்த்தமாக்க, ஜனாசாவை பார்த்தமாக்க நமக்கு மௌத்துடைய அந்த பயம் கண்டிப்பா வரும். குளிப்பாட்டி பாருங்க, ஜனாசாவை நீங்க குளிப்பாட்டி பாருங்க, அந்த கையை வச்சு குளிப்பாட்டுறோமே, அந்த குளிப்பாட்டு, ஏன்னா நான் சில பேரை குளிப்பாட்டிருக்கிறேன், நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், அவங்கள கையை வச்சு அந்த ஜனாசாவை குளிப்பாட்டம் பாருங்க, அப்ப நமக்கு மௌத்துடைய பயம் அந்த அளவுக்கு வரும். குளிப்பாட்டும் போது பக்கத்தில் நின்று பாருங்க, நம்ம மறைவிடங்களை நாமே மறைக்க முடியாது, நம்ம மறைவிடங்களை நம்மளே மறைக்க முடியாது, நம்ம அசுத்தத்தை நாமே கழுவ முடியாது, அந்த அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்கு. அவ நம்ம நேரடியா கண்கூரா பார்த்துருக்கிறோம். அது மாதிரி பார்க்கும்போது நான் நினைச்சு பார்ப்பேன், இப்படித்தான் நமக்கு ஒரு நாள் நம்ம மறைவிடத்தை நம்மால் மறைக்க முடியாத ஒரு நேரம் வரும். நம்முடைய அசிங்கத்தை, நம்முடைய நஜீச நம்மளால கழுவ முடியாத நேரம் வரும். அப்படிங்கிற நினைச்சு பார்த்தமாக்க கண்டிப்பா நமக்கு மௌத்துடைய பயம் வரும். அது நன்மைகளை அதிகரிக்கும், பாவங்களை குறைக்கும், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதற்காகத்தான் அந்த தலைப்பையை நான் தொடர்றேன். என் அருமை சகோதரர்களே, இந்த துனியாவை பொறுத்தவரை இது ஒரு அற்பமான ஒரு துனியா. துனியா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பெருசா என்னமோ துனியாவை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த துனியா என்பது அற்பத்திலும் அற்பம். திருமறை குர்ஆன்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆயத்து, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உங்க எல்லாருக்குமே இந்த ஆயத்து தெரியும். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 185வது ஆயத்துல இந்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆயத்தை அப்படி நீங்க ஓதி பாருங்க. இந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்று சொன்னால், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். நீங்கள் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் தற்காலிகமாக
உங்களை ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பங்களே என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். எந்த இன்பங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இன்பத்தை அனுபவிக்கிறோமே இல்லையா, அந்த இன்பங்களாக இருக்கலாம், நம்ம டேஸ்டாக ருசியாக சாப்பிடுகிறோமே அந்த இன்பங்களாக இருக்கலாம், சில பேருக்கு வாகனத்தை ஓட்டுவதில் இன்பங்கள் கிடைக்கலாம் அந்த இன்பங்களாக இருக்கலாம், சில பேர் சுற்றுலாவுக்கு போவாங்க சுற்றுலா தலம் இன்பமாக இருக்கலாம் அந்த இன்பங்களாக இருக்கலாம். எந்த இன்பங்களாக இருந்தாலும் அவைகள் தற்காலிகமான இன்பங்கள், கொஞ்ச நேரத்து இன்பங்கள், உங்களை ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பங்கள் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ஒரு தற்காலிகம், ஒண்ணுமே இல்லை. நீங்க ஹதீஸ்களை படிச்சு பார்த்தீங்களாக்க, ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5664வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில சஹாபாக்களோடு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு செத்து போன ஒரு ஆடு கிடக்கும். அந்த செத்து ஆட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. அது செத்து போன ஆடாக இருக்கு, என்னைக்கே செத்து போன ஆடாக இருக்கு, காதுகள் எல்லாம் அறுபட்ட ஆடாக இருக்கு. அதை ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. பார்த்துவிட்டு கேட்பாங்க, என் அருமை சஹாபாக்களே, இந்த செத்த ஆட்டை, காதுகள் அறுபட்ட ஆட்டை நீங்க யாராவது ஒரு திர்ஹமுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், என்னைக்கே செத்து போன ஒரு ஆடு, காதெல்லாம் அறுபட்டு கிடக்குது, அசிங்கமா இருக்குது, இதை போய் நாங்க காசு கொடுத்து வாங்குவோமா? இதுக்கு போய் ஒரு திர்ஹமா, ஒரு திர்ஹத்து கூட இது பெறாத அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த துன்யா எப்படிப்பட்ட துன்யா என்று சொன்னால், லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹ், இந்த செத்து போன ஆட்டை விட அல்லாஹ்விடத்தில் அற்பமானது. இந்த செத்து போன ஆட்டுக்கு எப்படி எந்த மதிப்புமே இல்லையோ, ஒரு திர்ஹத்துக்கு பெறாதோ, அது மாதிரி மொத்த துனியா என்பது அல்லாஹ்விடத்தில் மதிப்பற்றது, அற்பமானது, செத்து போன ஆட்டை விட மோசமானது, மதிப்பு இல்லாதது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த துனியா என்பது செத்த ஆட்டுக்கு நிகர்கூட இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால தான் இன்னொரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திர்மிதியில 2377வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவாங்க. பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள் வந்தார்கள். அதில் ஒரு சஹாபி யார் என்று சொன்னால் அப்துல்லா பின் மஸ்ஊத். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிப்பாங்க. அவங்க ஒரு கட்டில்ல படுத்து கிடப்பாங்க. சஹாபாக்களை பார்த்த உடனே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சா பெரிய சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முதுகு புறத்தை பார்ப்பாங்க. முதுகு புறத்தை பார்த்தா அந்த முதுகில் அச்சி அச்சியாக, தழும்பு தழும்பாக, அது அந்த ஈச்சம் இருக்குல்ல, ஈச்சம் கயிறு, அந்த பேரிச்சம்பல கயிறுல, பேரிச்சம்பல கயிறால் செய்யப்பட்ட கட்டிலாக இருக்கும். பேரிச்சம்பல கயிறால் செய்யப்பட்ட கட்டில் என்ற காரணத்தால அந்த கைத்து கட்டில் தானே, கைத்து கட்டில படுத்த அந்த தழும்புகள், அடையாளங்கள் அச்சிப்படுமா இல்லையா, அந்த தழும்பு, அந்த அச்சி ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல சஹாபாக்கள் பார்க்கறாங்க. பார்த்தவனை சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரியவங்க, இந்த மாதிரி விரிக்கிறதுக்கு சொல்லத்தக்க ஒரு பாய், ஒரு விரிப்பு கூட இல்லையே, நேரடியாக அந்த கட்டில்ல, அந்த ஈச்சங்கட்டில்ல அந்த அதுல படுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு சஹாபாக்கள் கேட்டார்கள், லவ் இத்தஹதனா லக விதான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், நாங்க ஒரு விரிப்பை தர்றோம், அந்த விரிப்பு அதுக்கு மேல விரிச்சுக்கிட்டு நீங்க படுக்கலாமே, அப்படி படுத்தால் இந்த மாதிரி அச்சி தழும்புகள் உங்களுக்கு வராதே என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மா அன ஃபித் துன்யா இல்லா கராகிபின், எனக்கும் இந்த துனியாவுக்கும் உள்ள உறவு என்ன என்று சொன்னால், ஒரு பிரயாணியை போன்றவன். நான் இந்த துனியாவுல ஒரு பிரயாணியை போன்றவன். ஒரு பிரயாணி எப்படிப்பட்ட பிரயாணி என்று சொன்னால், இஸ்தலல்ல தஹத ஷஜரத்தின், ஒரு பிரயாணி பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மரத்தடியில் நிழல் ஆடுகிறாரா இல்லையா, போய்கிட்டு இருப்பாரு, திடீரென்று ஒரு மரம் வரும்,
அந்த மரத்துடைய அடியில் என்ன செய்வார், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பார்ல. அந்த ஒரு பிரயாணி மரத்தடியில நிழல்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு, அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பிரயாணியை போன்றவன். அந்த அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து விட்டு சும்மாராக அவர் என்ன செய்வார், அந்த இடத்தை விட்டு மரத்தடியை விட்டு போயிடுவாரு. தரக்கஹா, அந்த மரத்தடி நிழலை அவர் விட்டு விடுவார். ஒரு பிரயாணிக்கும் அந்த மரத்தடி நிழலுக்கும் எவ்வளவு உறவு தொடர்பு இருக்கிறதோ அதுதான் எனக்கும் இந்த துனியாவுக்கும் உள்ளதாக இருக்கிறது. எனவே எனக்கு என்ன தேவையில்லை, ஒரு விரிப்பு கூட தேவையில்லை. கேட்டா கண்ணசைத்தால் சஹாபாக்கள் உயிரை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட உயிருக்கு உயிராக உயிருக்கு மேலாக நேசித்த சஹாபாக்கள் தருகிறேன் என்று சொன்ன பொழுதும் ரசூல் சொல்றாங்க, இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்ன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவை எப்படி வச்சிருந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அப்ப இந்த துனியாங்கிறது ஒண்ணுமே இல்ல, நம்ம தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நெசமா ஒண்ணுமே இல்ல. திடீர்னு அல்லாஹ் உயிரை புடிச்சிட்டால வைங்களேன், ஹலாஸ் ஹலாஸ் இன்னாலில்லாஹ். புரிஞ்சா? அதுக்கு முன்னால பாத்தீங்களாக்கு பிஏங்குவாங்க, எம்ஏங்குவாங்க, எம்ஃபில்ங்குவாங்க, டாக்டருங்குவாங்க, பின்ன பெரிய தொழில் அதிபருங்குவாங்க, அவர் இவர் வானலாவிய அளவுக்கு புகழுவாங்க. ஆனால் மூத்தா போயிட்டா என்ன சொல்லுவாங்க, உயர்தினையை அகிரணையாக மாற்றுவாங்க. அவர் இவர் என்று கூட சொல்லாமல் ஜனாசா வருது, மையத்து வந்துருச்சு, மையத்தை குளிப்பாட்டுறோம், இந்த ஆடு மாடு வருது, ஆடு மாடு போகுது அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஜனாசா வருது, மையத்து வந்துருச்சு, மையத்தை வச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப எல்லாம் இந்த ரூஹு தான். ரூஹு அல்லாஹ் புடிச்சிட்டான்னு வைங்களேன், அம்புட்டும் போயிருச்சு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த துனியா மேல எந்த விதமான பேராசை இல்லாமல் அல்லாஹ் கொடுக்கறானா அல்ஹம்துலில்லாஹ், அதுக்காக உழைக்க வேணாம் சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல வரல. நம்ம உழைக்கணும், முயற்சிக்கணும், சம்பாதிக்கணும். எதை அல்லாஹ் தருகிறானோ, எதை அல்லாஹ் தருகிறானோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி திருப்தியோடு என்ன செய்யணும், ஏத்துக்கிறனே. இந்த திருப்தி இல்லாத பேராசை இருக்கிறதே, திருப்தி இல்லாத பேராசை தான் என்ன செய்ய தூண்டுகிறது, பாவங்களை செய்ய தூண்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5665வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், யகூலு இப்னு ஆதம், இப்னு ஆதம் சொல்லுகிறான், மாலி மாலி, இது என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று மனுஷன் பேசுகிறான் இல்லையா? ஒரு இடத்தை வாங்குறான், ஒரு பில்டிங் கட்டுறான், ஒரு காரை வாங்குறான், ஒரு நகையை வாங்குறான், எல்லாம் என்ன, இது என்னுடைய இடம், இது என்னுடைய கார், இது என்னுடைய பங்களா, இது என்னுடைய மால் என்று யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி. இப்னு ஆதம் பேசுகிறான், இது ஏன் இடம், ஏன் சொத்து, ஏன் சொத்து என்று இப்னு ஆதம் பேசுகிறான். ஆனால் அவன் புரிந்து கொள்ளட்டும், மூன்றை தவிர வேறு எதுவும் அவனுக்கு சொந்தமானது இல்லை என்பதை இப்னு ஆதம் புரிந்து கொள்ளட்டும். எந்த மூன்று? எவன் எதை அவன் உண்டு கழித்தானோ, சாப்பிட்டு முடிச்சிட்டான்ல, எதை அவன் உண்டு கழித்தானோ அதையும், எதை உடுத்தி கிழித்தானோ அதையும், எதை சதக்கா செய்து மகிழ்ந்தானோ சந்தோஷப்பட்டானோ அதை தவிர, அந்த மூன்றை தவிர வேற எதுவும் மனுஷனுக்கு சொந்தமான சொத்து இல்ல. அவன் உங்க சொத்து நம்ம சொத்துன்னு சொன்னமாக்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சுக்கிறோமே அது நமக்கு உள்ள போயிருச்சு, நமக்கு சொந்தமானது. நம்ம உடுத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல, உடுத்தி கிழிச்சமே அது நமக்கு சொந்தமானது. இதை தாண்டி நமக்கு சொந்தமானது தசத்தக்த ஃபஅம்லைத, சதக்கா செய்வது என்பது அது ஒரு சந்தோஷத்தை தருங்க. சதக்கா என்பது, தர்மம் என்பது குடுக்குறன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இது தரேன், நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா தரும். அவ மனிதன் எதை உண்டு கழித்தானோ அதையும், எதை உடுத்தி கிழித்தானோ அதையும், எதை கொடுத்து மகிழ்ந்தானோ அதை தவிர வேற எதுவும் ஆதமின் மகனுக்கு என்ன இல்ல, சொந்தமானது இல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்க நம்மள்ட்ட பேராசை இருக்கக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற அந்த அந்த ஆர்வம் இருக்கணுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிமே 5699வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. பெரிய ஒரு முக்கியமான சஹாபி அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, மிக முக்கியமான சஹாபி, நிறைய இபாதத்துகள் பண்ணக்கூடிய சஹாபி.
ஹதீஸ்களை அறிவிக்கின்ற விஷயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹதீஸ்களை போட்டி போட்டு மனப்பாடம் செய்து அறிவித்த சஹாபி இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய இபாதத்துகள் பண்ணக்கூடிய சஹாபி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் என்ற அனுமதி கிடைக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்த சஹாபி யார் என்று சொன்னால் எந்த சஹாபி? இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி. அவர் முஹாஜிர் சஹாபி. அன்சாரியா முஹாஜிரா? இவர் முஹாஜிர் சஹாபி. இந்த முஹாஜிர் சஹாபிட்ட இன்னொரு முஹாஜிர் சஹாபி வந்தார். வந்து சொன்னாரு, இவங்க மக்காவுல வசதி வாய்ப்பா இருந்தாங்க, மதீனாவுல பெரிய அளவுக்கு பிசினஸ் இல்ல, ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மதீனாவுல. அப்படி கஷ்டப்படும் போது முஹாஜிர் சஹாபி இன்னொரு சஹாபி மதீனாவுல கஷ்டப்படுறாரு. அந்த சஹாபி இந்த சஹாபிட்ட வந்து கேட்பாரு, அலஸ்னா மின் ஃபுகராயில் முஹாஜிரீன், நாமெல்லாம் முஹாஜிர்களாகிய ஃபகீர்கள் இல்லையா? நம்மெல்லாம் யாரும் இல்லை, மக்காவுல பணக்காரவங்களா இருந்தோம், மதீனாவுக்கு வந்துட்டோம், ஃபகீரா இருக்கிறோம், நாம் முஹாஜிர்களாகிய ஃபகீர்கள் இல்லையா என்று அந்த சஹாபி யார்ட்ட கேட்கிறாங்க? அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அலக இம்ராத்துன் தவி இலைஹா, உனக்கு மனைவி இருக்கிறார்களா? அந்த மனைவியோடு நிம்மதி பெறக்கூடிய, சுகம் தரக்கூடிய, நிம்மதி பெறக்கூடிய மனைவி உனக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். அவர் ஆமா எனக்கு மனைவி இருக்கிறாங்க, அவங்களோட சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றார். அப்புறம் அந்த சஹாபி இரண்டாவது கேள்வி கேட்டாரு, அலக மஸ்கனுன் தஸ்குனுஹு, சுக்கூனாக தங்குறதுக்கு உனக்கு வீடு இருக்குதா? சொந்த வீட வாடகை வீடோ? சுக்கூனாக மன அமைதியாக தங்குறதுக்கு உனக்கு என்ன இருக்குதா? வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் எனக்கு இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, யார் எதுவும் இருக்குது, வீடும் இருக்குது என்று அவர் சொன்னார். சொன்ன உடனே இந்த சஹாபி சொல்லுவாங்க, அந்த மினல் அக்னியா, நீ ஃபகீர்களில் ஒருவர் அல்ல, நீ பணக்காரர்கள் ஒருவர். உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க, நம்மளும் சாப்பிட்டு விட்டு மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்ல வசதியை கொடுத்துக்கிறானே. ஒரு வீடு, சொந்த வீடோ வாடகை வீடோ, அது வாடகையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்ல வசதியை கொடுத்துக்கிறானே. இந்த ரெண்டும் உனக்கு இருந்தால் நீ ஃபகீர் இல்லப்பா, நீ யாரு? கனி. அந்த கனியு மினல் அக்னியா, நீ பணக்காரர்கள் ஒருவராக இருக்கிறாய் என்று அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்டுப்புட்டு அவர் சொன்னாரு, எனக்கு மனைவி மட்டும் இல்ல, எனக்கு வீடு மட்டும் இல்ல, லீ ஹாதிமுன், எனக்கு ஒரு வேலைக்காரரும் இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு வேலைக்காரர், லீ ஹாதிமுன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, ஹிதுமத் பண்றதுக்கு ஒரே ஒரு ஹாதிமும் இருக்கிறாரு, வேலைக்காரரும் இருக்கிறாரு அப்படின்னு இவர் சொன்னாரு. சொன்ன உடனே வேலைக்காரர் இருக்கிறாரா அப்படின்னு சொன்ன, நீ பணக்காரர் மட்டும் இல்லப்பா, அந்த மலிக்கும் மினல் முலூக், நீ அரசர்கள் ஒருவர், நீ மன்னர், நீ அரசர், நீ மலிக்காக இருக்கிறாய் என்று அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ அல்லாஹ் கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு திருப்தி அடைஞ்சாங்களே. இப்படி திருப்தி அடைஞ்சாதான் இப்படி பேச முடியும், திருப்தி அடைஞ்சாதான் தப்பு செய்யாம தப்ப தடுக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, துனியாவுடைய இன்பம் பிளஸ் மறுமையின் சொர்க்கத்துடைய இன்பம். சொர்க்கத்துடைய இன்பத்துக்கு முன்னால துனியாவுடைய இன்பம் என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. இத பத்தி ஒரு ஹதீஸ் வருது. அதே இமாம் முஸ்லிம் அவர்களே 2858வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுடைய இன்பத்துக்கும் சொர்க்கத்து இன்பத்துக்கு ஒப்பிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் என்று சொன்னால், ஒருவர் கடலில் கப்பலில் பிரயாணம் செய்கிறார். கடல்ல கப்பல்ல பிரயாணம் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு விரலை அந்த கடலுக்குள்ள நுழைக்கிறார். ஒரே ஒரு விரலை என்ன பண்றாரு, நினைச்சு அப்படி எடுத்து பார்க்கிறார். அப்படி எடுத்து பார்த்த உடனே கடல் தண்ணியில கொஞ்சோன்னு தானே அதுல ஒட்டி இருக்கேன், பாக்கி கடல் தண்ணி அவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமா இல்லையா? இப்படி விரல விட்டு எடுத்த உடனே இந்த கொஞ்சோன்னு தண்ணி ஒட்டி இருக்குது. இதுதான் நீங்கள் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களாக இருக்கிறது. இந்த கடல் நீர் அளவுக்கு உள்ள இன்பங்கள் எது என்று சொன்னால் எதுவாக இருக்கிறது? மறுமையின் இன்பமாக, சொர்க்கத்தின் இன்பமாக இருக்கிறது. அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்து இன்பம் என்பது கடல் நீர் அளவுக்கு உதாரணம்.
இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இன்பங்களை அனுபவிச்சாலே அப்படி விட்டு எடுத்தா கொஞ்சோன்னு 2 சொட்டு ஒட்டி இருக்குமே, இதுக்கு நிகரே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நம்முடைய லட்சியம் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் சொன்னால் என்னவா இருக்கணும்? சொர்க்கத்தை பெறுவது லட்சியமா இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால தான் இன்னொரு ஹதீஸ அதே இமாம் முஸ்லிம் அவர்களே 2807வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நாளை மறுமையில இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய ஒரு பணக்காரன், இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய ஒரு பணக்காரன், அந்த பெரிய ஒரு பணக்காரர் கெட்டவராக பாவியாக இருந்தார். அந்த கெட்ட பணக்காரரை பாவியா இருந்தார்ல, அவர் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா நரகத்துல கொண்டு போய் ஒரு முக்குவானா. கெட்டவரா இருந்தார், பெரிய பணக்காரரே, துனியாவுல எந்த கஷ்டத்தையும் அவர் அனுபவிக்கவே இல்லை. அவர் துனியாவில் அனுபவித்ததெல்லாம் இன்பங்களோ இன்பங்கள், சந்தோஷங்களோ சந்தோஷங்கள், சுகங்களோ சுகங்கள், அதை அனுபவித்த பெரிய பணக்காரரே அவர் பாவி என்ற காரணத்தால அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்க நரகத்துல கொண்டு போய் ஒரு முக்கி தூக்கி விட்டுருவான். ஒரு முக்கி தூக்கி விட்டு அவன்கிட்ட கேட்பானா, எபுன ஆதம், ஆதமின் மகளே, ஹல் ரஐத ஹைரன் கத், நீ உலகத்தில் ஏதாவது இன்பங்களை அனுபவித்திருக்கிறாயா? யார்கிட்ட? அவன் அனுபவிச்சதெல்லாம் இன்பமோ இன்பம்தான். புரிஞ்சா? வெளிநாட்டுக்கு போனா 8000 கோடிக்கு என்ன தனி விமானம், 8000 கோடிக்கு ஏழை தாயுடைய மகனாக இருப்பாரு, 8000 கோடிக்கு தனி விமானத்துல பறந்து போவாரு, போகாத நாடுகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்ம கேட்காத கேள்விப்படாத நாடுகள்லாம் பேப்பர்ல வரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போன பெரிய ஒரு பணக்காரரு, அந்த மாதிரி பணக்காரரை நரகத்துல ஒரு முக்கி புட்டு அப்புறம் எழுப்பி கேட்பான், எல்லாரும் ஆதமுக்கு மகன் தானே, எல்லாருக்கும் ஆதமுடைய மகன் என்ற காரணத்தால எபுன ஆதம், ஆதமின் மகனே, ஹல் ரஐத ஹைரன் கத், நீ உலகத்தில் வாழுகிற போது ஏதாவது இன்பத்தை அனுபவித்திருக்கிறாயா என்று அவன் கேட்பான். கேட்டவன் அந்த முக்கி புட்டு அல்லாஹ் தூக்கணும் பாருங்க, அந்த அதாபு அந்த வேதனையில சொல்லுவானா, லா வல்லாஹி யா ரப், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், ரப்பே நான் உலகத்தில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கவே இல்லை, உள்ளுக்குள்ள அம்பிக்கு உள்ள வைக்கல, ஒரு முக்கி தூக்குறது, ஒரு முக்கி தூக்கணுமே என்னவாயிடுச்சு, துனியாவில் அனுபவிச்சானே அம்புட்டு மறந்து போயிரும். இது கெட்டவனுக்குரிய நிலைமை. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நல்லவர், அவர் ஏழையாக ஃபகீராக இருந்திருக்கிறார். அந்த ஃபகீர், அந்த ஏழை நல்லவர் என்ற காரணத்தால அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பாராம். சொர்க்கத்தை கொடுத்தவனையுமே சொல்லுவானா, எப்பா நீ என்ன செய்யண்டா, போயிட்டு வெளியே வந்துரு, உள்ளுக்குள்ள ரொம்ப நேரமா இருக்க வேண்டாம், போயிட்டு வெளியே வா அப்படின்னு இந்த உலகத்துல ஃபகீராக கஷ்டத்தில் வாழ்ந்தாரா இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு வெளியே வாப்பா சொர்க்கத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. அவர் அப்படி போயிட்டு சொர்க்கத்துக்குள்ள போய்விட்டு வெளியே வருவாரா. வெளியே வந்தவனையுமே அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பானா, எபுன ஆதம் ஹல் ரஐத பூசன் கத், நீ உலகத்தில் ஏதாவது கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறாயா, உலகத்தில் நீ கஷ்டப்பட்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்பானா. லா வல்லாஹி யா ரப், யா அல்லாஹ் நான் உலகத்துல கஷ்டப்படவே இல்லையே, அவன் பட்டதெல்லாம் கஷ்டமோ கஷ்டம்தான், ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தனோனையுமே உலகத்துல கஷ்டப்பட்டானே அம்புட்டை மறந்து அந்த இன்பத்தில் இருப்பான் என்ற இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த உலகத்தில் எந்த இன்பத்தை அனுபவித்திருந்தாலே நரகத்துக்கு போய் ஒரு முக்கிட்டு வந்துட்டான், நல்லா காப்பாத்தானே, முக்கிட்டு வந்துட்டமாக்கே அம்புட்டு ஒண்ணுமில்லாம போயிறேன், காணாமல் போயிரும், மறந்து போயிருங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா, நம்ம எப்படி துனியாவுக்காக சொத்து பத்துகளை சேர்க்கிறோமா இல்லையா, கணக்குகள் போடுகிறோமா இல்லையா, நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும், பிள்ளைய கட்டி கொடுக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், இந்த சொத்தை சேர்க்கணும் அந்த சொத்தை சேர்க்கணும், அந்த கணக்கு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. துனியாவும் வேணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா, மாற்று கருத்து அல்ல, துனியா வேண்டும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் துனியாவை விட எது ஃபர்ஸ்ட்? ஆகிரத்து ஃபர்ஸ்ட். துனியா வேண்டும் பாய், மாற்று கருத்தை இல்ல, ஆனால் துனியாவை விட வல் ஆகிரத்து ஹைருன் வஅபுகா, துனியாவை விட ஆகிரத்து என்ன ஹைராக அபுகாவாக இருக்கிறது. அதனால நம்ம ஆகிரத்துக்காக என்ன செஞ்சோம், திடீர்னு நம்மள அல்லாஹ் கூப்பிட்டுட்டா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற நன்மையை நம்ம சேர்த்து வச்சுக்கிறேன்னு, சேமிச்சு வச்சுக்கிறேன்னு. ஏன்னா குர்ஆன்ல அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ்,
வல் தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகதின். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளைக்காக, மறுமைக்காக நீங்கள் செய்த நன்மைகள் என்ன, நீங்கள் சேர்த்த சொத்துக்கள் என்ன என்பதை இப்போதே நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான, மலக்குகள் கேட்பாங்கல்ல, அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால துனியாவுல சொத்து, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோமா இல்லையா, அது மாதிரி மறுமையின் பேங்குடைய பேலன்ஸ் ஆக எவ்வளவு வச்சுக்கிறோங்கிறத உங்களை நீங்களே பார்த்துக்கிறங்க என்று இந்த வசனத்தில் பேசுகிறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா சூரத்துல் முனாஃபிகூன், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. 63வது சூராவுடைய 10, 11 கடைசி 2 ஆயத்து. வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுலி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் பேசுகிறான், நான் உங்களுக்கு தந்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் தர்மம் பண்ணுங்க. நம்ம நினைக்கிறோம் இது ஏன் சொத்து, என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமை நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்ற, அடே ஓ முயற்சி எல்லாம் 2வது 3வது 10வது இருப்பா, உன்னைய விட படிச்சவன், உன்னைய விட திறமசாலி, உன்னைய விட உழைப்பாளி இருக்கிறான், கஷ்டப்படுறான், நான் கொடுக்கல, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னா இது ஓ உழைப்புலாம் கிடையாதுடா. வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நான் உனக்கு தந்தேனா இல்லையா, நான் உனக்கு தந்தேனா இல்லையா, அதை கொண்டு என்னுடைய பாதையில் நீ தர்மம் பண். எதற்குள் என்று சொன்னால், மின் கபுலி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு எது வருவதற்கு முன்னால், மௌத்து வருவதற்கு முன்னால். மௌத்து சொல்லிட்டு வர, திடீர்னு வந்துரு, அது வர மௌத்து வந்துட்ட பிறகுலாம் செய்ய முடியாது, அதுக்கு முன்னால செஞ்சிரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லி போட்டு அதே ஆயத்தில் பேசுகிறான், அந்த மௌத்து வரும்போது, அந்த மலக்குல் மௌத்து வர்றாங்கல்ல, சக்கராத் இருக்குதுங்க, அந்த சக்கராத்துல கெட்டவன் கேட்பானா, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வ அகு மின சாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் டைம் கொடு அல்லாஹ், கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு அல்லாஹ், அவகாசம் கொடுத்தா நான் என்ன செய்வேன், ஃபஅஸ்ஸதக சதகா செஞ்சிருவேன், சதகா செஞ்சு வாக்கு மின சாலிஹீன், சாலிஹீன்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்று அவன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிடுவான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒன்றுக்கு அஜல், ஒரு உயிருக்குரிய அஜல் நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கொஞ்சம் கூட பிற்படுத்தவே மாட்டான் என்று ஒரு வசனம் பேசுகிறது. இன்னொரு வசனத்தில் சூரத்துல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 93, 99, 100 ஆகிய வசனங்கள் பேசுகிறான் கெட்டவனுடைய நிலைமையை பற்றி. ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். கெட்டவனுக்கு அந்த உயிரை கைப்பற்றுவாங்க மலக்குகள். உயிரை கைப்பற்றும் போது அவன் சொல்லுவானா, கால ரப்பி இர்ஜிஊன், என் ரப்பே என்னைய மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பி விட்டுரு. உயிரை கைப்பற்ற உடனே அவன் ரப்பிட்ட பேசுவானா, என்ன செஞ்சிரு, மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பி விட்டுரு. ரப்பிர்ஜிஊன், உலகத்துக்கு என் ரப்பே என்னை உலகத்திற்கு மீண்டும் அனுப்புவாயாக. ஏன் என்று சொன்னால், கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிஹன், எதுக்கு உலகத்துக்கு அனுப்பு, லஅல்லி அஅமலு சாலிஹன், அப்படி அனுப்பி விட்டா நான் என்ன செய்வேன், சாலிஹான அமல்களை செய்வேன். எந்த சாலிஹான அமல்கள், ஃபீமா தரக்து, எதையெல்லாம் விட்டுட்டேனோ அதையெல்லாம் செய்வேன், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிவிடு என்று அவன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா ஒருபோதும் கிடையாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறுமனே உன் பேச்சுடா, உன் பேச்சு. உனக்கு 70 வயசு கொடுத்தேன், 80 வயசு கொடுத்தேன், 90 வயசு கொடுத்தேன், ஒண்ணுமே செய்யல, கொஞ்ச நேரத்துக்கு செய்வியா, செய்ய மாட்டாடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்ய மாட்டான், அந்த அவகாசம் கொடுக்க மாட்டான் என்று இந்த வசனம் பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மௌத்தை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய முதல் ஹுத்துபாவை முடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹதீஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா மனசுல டெய்லி என்ன செய்யணும், இந்த ஹதீஸை நினைச்சு பார்க்கணும். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5667வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய ஜனாசாவுக்கு பின்னால் 3 செல்லும். ஹதீஸ் வருதா இல்லையா, அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு,
ஒருத்தருடைய ஜனாசாவுக்கு பின்னால 3 அவருக்கு பின்னால் செல்லும். ஒன்னாவது அஹுலுஹு, அவருடைய குடும்பத்தார்கள் ஜனாசாவுக்கு பின்னால போவாங்களா மாட்டாங்களா? பின்னால போவாங்க. அஹுலுஹு, அவருடைய அகில், அவருடைய குடும்பத்தார்கள் ஜனாசாவுக்கு பின்னால் செல்வார்கள். 1. 2வது வ மாலுஹு, அவருடைய மாலும் அவருடைய சொத்தும் செல்வங்களும் ஜனாசாவுக்கு பின்னால் செல்லும். சொத்து போகும் சொன்னா அவர் பில்டிங் போவாது, அவர் இடம் போவாது, அவர் கார் போவாது, அவருடைய அந்த சொத்து போகும் என்று சொன்னால் எது சொத்து? அந்த சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசுகளோ அவருடைய சொத்தை அனுபவிப்பாங்களே, சொத்தை அனுபவிக்கக்கூடிய மகன்கள், அது மாதிரி யாரெல்லாம் வாரிசுகளோ அந்த வாரிசுகள் என்ன செய்வார்கள்? பின்னால போவாங்க. வாரிசுகள் பின்னால போவாங்க. அந்த சொத்துக்குரிய வாரிசுகள் பின்னால் போவது அது வாரிசுகள் மாத்திரமல்ல, எதுவே பின்னால் போகிறது? அந்த சொத்தே பின்னால் போகிறது. மத்த சொந்தக்காரவங்க அகிலும் போவாங்க. சொத்துக்குரிய வாரிசு என்ன செய்வாங்க? பின்னால போவாங்க. 3வது பின்னால என்ன போகும்னு சொன்னா வ அமலுஹு, எது போகும்? அவர் செய்த அமலுகள் பின்னால போகும். போய் கபூர்ல வச்சு அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது 3 பின்னால போனுச்சுல, 3 போனது 2 திரும்பும். 1 அவரோடு கபூரிலே தங்கும். எந்த 2 திரும்பும்? அவருடைய குடும்பத்தார்கள் போனாங்கல்ல, அவங்கள நானும் உள்ள அடக்கம் பண்ணிடுறேன் இருக்க போறாங்களா? இருக்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைங்க இருப்பாங்க, வாப்பா இருப்பாரு, இல்ல மௌத்தா போயிட்டான் நானும் உள்ள படுத்துறேன், வாப்பா மௌத்தா போயிட்டாங்க என்னை அடக்கம் பண்ணுங்க சொல்ல போறது இல்ல, சொல்லவும் மாட்டோம். அப்ப அகிலும் குடும்பமும் திரும்பி விடும். அவருடைய சொத்தை வாங்க போறாங்கல்ல பிள்ளைங்க, அவங்க 2வது அவங்களும் திரும்பிடுவாங்க. வயபுகா அமலுஹு, அங்கே பாக்கி அவரோடு தங்குமே. ஏதான் தங்கு? அவர் செய்த அமல்கள் தான் தங்கும் என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொன்னாங்கங்கற இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்களே. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நமக்கு என்னைக்கு மௌத்து வரலாம், திடீர்னு வந்துடலாம். அப்படி வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளா குளிச்சுக்கிற முடியாது, நம்ம மர்மஸ்தானத்தை நாம் மூட முடியாது, நாம் மறைக்க முடியாது, நம்ம அசிங்கத்தை நம்மளால கழுவ முடியாது. அந்த நிலைமை வருவதற்கு முன்னால், அந்த நிலை வருவதற்கு முன்னால் அமல்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் நான் போன வாரம் ஜனாசா தொழுகைக்குரிய துஆவை பற்றி பேசணும் பற்றியலா, அதை பற்றி சில பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன விரும்புகிறேன்னு சொன்னால், அது கொஞ்சம் பெரிய துஆங்கிறனால, மனப்பாடம் நீங்கள் எல்லாம் பண்ணாதனால அந்த பெரிய துஆவை 4ஆ பிரித்து, அந்த பெரிய துஆவை இந்த வாரம் ஒரு கால்வாசி, அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ஒரு கால்வாசி, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கால்வாசி, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மாதம் வச்சுக்கிடுவோமே, ஒரு மாசத்துல பிரிச்சு கொடுத்தமாக்க நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாம் ஓதுவீங்க அப்படிங்கிற அந்த ஆசையோடு அதை நான் 4ஆ பிரிச்சு வைக்கிறேன். எனக்கு கூட என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் தெரியுமில்ல, அதாவது ஒரு நாளைக்கு 50 வேளை தொழுகையா அல்லாஹ் கடமையாக்கனா. அவ மேராஜ் சமயத்துல மூசா நபி சொன்னாங்களா, உங்க உம்மத்து 50 வேளை தொழுவ மாட்டாங்க, குறைக்க சொல்லுங்க, 45 40 35 கடைசியில் 5 வேளை அப்படின்னு மூசா நபி சொன்னாங்க. அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்படி ஆச்சுன்னு இருக்கா இல்லையா? அதே மாதிரி நம்ம ரசூல்லா கூட இருந்து நம்ம சஹாபியா இருந்தா, யார் ரசூல்லா இவ்வளவு பெரிய துஆவை சொல்றிய, நம்ம மக்கள்லாம் மனப்பாடம் பண்ண மாட்டாங்க,
நீங்க கொஞ்சமா சின்ன துவாவா சொல்லுங்க அப்படின்னு நானா இருந்தா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லியிருப்பேன். என்னை அல்லாஹ் சஹாபியா ஆக்கலையில, சஹாபியா படைக்கலையில, அதனால முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது, பெருசு தான் மனப்பாடம் பண்ணனே, அதை குறைச்சு புரிஞ்சா காவாசியா ஒரு மாசம் உங்களுக்கு டைம் தர்றேன், ஒரு மாசத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் 5வது வாரம் சில பள்ளிவாசல்ல பாப்பிய ஹதீப் வந்து பெரிய ஒரு குச்சியோடு இருப்பார், தடியோடு இருப்பாரு, புரிஞ்சா எப்படி ஹதீப் வந்து தடியோடு வருவாரோ அதே மாதிரி சில ஊர்கள்ல தடி இருப்புங்க, சில ஊர்கள கையில வாளோடு நிப்பாரு, பாத்துக்கிறீங்களா? அந்த வாளை வச்சிருப்பாரு. வாள்லாம் கொண்டு வர மாட்டேன், 4 வாரம் தடி இல்லாட்டியாலும் கையில குச்சியோடு ஏறுவோம், புரிஞ்சா? ஏன்னா மனப்பாடம் மன்னனை ஓதணும், கண்டிப்பா நீங்க ஓதுங்க அப்படிங்கிறதுக்காக 4ஆ பிரிச்சு இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம் அப்படிங்கிற நியத்து பண்றேன். நீங்க ஓதுவீங்கன்னு நம்புறேன். உங்க அம்மாவுக்கு, உங்க வாப்பாவுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க சகோதரர்களுக்கு நீங்க ஓதுனாத்தான் உங்களுக்காக மத்தவங்க ஓதுவாங்க, புரிஞ்சா? அதனால கண்டிப்பா ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், ஜனாசா தொழுகையில் அந்த ஜனாசாவுக்காக ஓதக்கூடிய துவாவை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 1756வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. இதுவரை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இதுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே இந்த மையத்தை நீ மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, மறுமை நாளின் சோதனைகளை விட்டும் இவரை பாதுகாப்பாயாக, இவர் செய்த பாவங்களை பொருள்படுத்தாமல் நீ அலட்சியமாக விட்டு விடுவாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, பெரிய துவாவை 4ஆ பிரிச்சு சின்னதா தான் சொல்றேன். மறுபடியும் துவாவை ஞாபகம் ஊட்டுகிறேன். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. 4 வார்த்தை தான், 4 வார்த்தைக்கு ஒரு வாரம் டைம் தர்றேன், புரிஞ்சா? அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. இதுவரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வாங்க. அதுக்கு அடுத்த துவாவை அடுத்த இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நான் தந்துக்கிறேன். அப்ப என் அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை இப்படி உடைச்சு குட்டி துவாவோட சொல்ல, பெருசா சொன்னா கூட சஹாபாக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லிவிட்டால் எவ்வளவு பெரிய துவாவாக இருந்தாலும் சமிஅனா வாதஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் எப்படி மனப்பாடம் பண்ணாங்களோ, ஓதுனாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோல நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.